அப்புறம் உன் பொண்டாட்டி கேட்டா என்னடா பதில் சொல்லுவ? என் பொண்டாட்டி அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அதுவும் இல்லாம என் பொண்டாட்டிக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும்பா. நான் சொல்றத கேளுப்பா. இப்போ நீ இருக்கிற மனநிலைமையில கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்த மாதிரி எனக்கு விபத்து நடந்துச்சுன்னு சொன்னல, நீ பதறி போயிட்ட பாத்தியா? இப்பதாம்மா நீ என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னே எனக்கு தெரியுதுமா. அந்த சந்தியா என்னை விட்டு போனா என்னம்மா, என்னைக்கும் நீதாம்மா எனக்கு வேணும். 7 ஜென்மத்திலையும் நீ என் கூட இருந்தா போதுமா. அருண், நான் இந்த ஜென்மம் எடுத்ததே உனக்காக தான்ப்பா. நீ என் வயித்துல பிறக்கலனாலும் நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த என் பிள்ளையதான்ப்பா பாக்குறேன். நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அருண். அம்மா அழாதீங்கம்மா, ஏமா அழுவுறீங்க? அருண், அருண், என் கண்ணீரை துடைக்க நீ இருக்கல்ல, அது எனக்கு போதும்பா. அம்மா, நான் மட்டும் சந்தியாவை கல்யாணம் பண்ணியிருந்தா தினம் தினம் அழுதுட்டு இருந்திருப்பேன். நீங்க தான் என் கண்ணீரை துடைக்க முடியாம அழுதுருப்பீங்க. நல்ல வேலைம்மா, அந்த கொலைகாரி அவன் தங்கச்சியை கொலை பண்ண கொலைகாரனை கொன்னுட்டு போலீஸ்ல மாட்டிக்கிட்டா. அவன் மட்டும் என் பொண்டாட்டியா வந்திருந்தா இந்நேரம் என் தலையில கள்ள தூக்கி போட்டு கொன்னாலும் கொண்டிருப்பா அந்த கொலைகாரி. அந்த சந்தியாவை பொண்ணு பார்க்க போன அன்னைக்கே அவளை பார்த்த உடனே எனக்கு பிடிக்கல அருண். சொன்னா ஓ மனசு பாதிக்கும்னு தான் நான் சொல்லாம விட்டுட்டேன். அவ ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி நடிக்கிறா. ஆனா அவளை பாத்தியா, ஒரு கொலைகாரனையே கொலை பண்ணிட்டா. உனக்கு சந்தியாவை பிடிச்ச மாதிரி உங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் மட்டும் இப்ப இங்க இருந்தா சந்தியா கொலை பழியில உள்ள போனது தெரிஞ்சா அப்படியே உடைஞ்சு போயிடுவாரு. இப்படி ஒரு கேடு கெட்டவளையா நாம நம்ம பையனுக்கு மருமகளாக்க பார்த்தோன்னு புலம்பி தள்ளி இருப்பாரு. ஆமா அருண், அப்பா உனக்கு எதுவும் போன் பண்ணாரா? எனக்கு அப்பா போன் பண்ணி 2 நாள் ஆச்சுமா. எனக்கும் அவர் போன் பண்ணவே இல்லடா. ஆமா அருண், காசி ராமேஸ்வரம் போன உங்க அப்பா எப்ப திரும்ப வருவாரு? அப்பா 1 மாசம் ஆகும்னு சொன்னாருமா. ஏன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஆன்மீக டூர் தானே போயிருக்காரு. ஆமா அருண், அப்பா என்னையும் தான் அவர் கூட காசி ராமேஸ்வரம் டூருக்கு வான்னு கூப்பிட்டாரு. நான் தான் உன்னை இங்க தனியா விட்டுட்டு எப்படி வரதுன்னு நான் வரலன்னு சொல்லிட்டேன். பாவம், உங்க அப்பாவை தனியா அனுப்பி வச்சேன். நான் என்ன சின்ன குழந்தையாம்மா, நான் தனியா இருக்க மாட்டேனா? நீங்களும் அப்பா கூட போயிட்டு வந்திருக்கலாம்ல. மா, காசிக்கு போறதெல்லாம் குடுப்பனை வந்தாதான் போக முடியும். ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேம்மா. டேய் முட்டாள் அருண், நான் காசி ராமேஸ்வரன் போறதுக்கு உங்க அப்பனை கட்டிக்கலடா. நான் அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறேன்டா. உங்க அப்பாவை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அந்த ஆளோட சொத்தை அடையறதுக்கு தான்டா. நீ ஒரு தத்திடா. உன்னை என் செல்ல புள்ளன்னு சொல்லி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பொண்ணோட அஸ்தியையும் உங்க அப்பனோட அஸ்தியையும் கூடிய சீக்கிரமே கடல்ல கரைச்சிட்டு உங்க ஆஸ்தி எடுத்துக்கிட்டு நான் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிடுவேன்டா. என்னம்மா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க? அப்பா நினப்பு வந்துச்சோ? அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றீங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ இல்லன்னாதான் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அப்புறம் அருண், அந்த கொலைகாரி சந்தியா வெளியே வரவே முடியாதுல்ல? சான்ஸே இல்லம்மா. சந்தியா கொலை பண்ணதுக்கான ஆதாரம் போலீஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவளால இந்த கேஸ்ல இருந்து ஜாமீன்ல கூட வெளியே வர முடியாது. காலம் ஃபுல்லா களிய தின்னிட்டு ஜெயிலே வாழ வேண்டியதுதான். நீ உன்னை காப்பாத்திக்கிட்டல்லப்பா, அதுவே எனக்கு போதும். மா விடுங்கம்மா, அந்த கேடு கெட்டவ எப்படியாவது கெட்டு போட்டோம். உன்ன மாதிரி நல்லவங்க அவளை பத்தி பேசுறதே பாவமா. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன், நீ சாப்பாடு எடுத்து வை. சரிப்பா, வந்துடுமா. போடா போ பைத்தியக்காரா. பொண்ணையும் உங்க அப்பனையும் அழிச்சிட்டு நான் வாழ போற வாழ்க்கையே வேறடா. அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
அன்னைக்கு செல்வத்தோட பைக்ல போன ஆள் தானே? இவனை பிடிச்சி விசாரிச்சா நிச்சயமா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். இந்த மொட்டையை பிடிக்கணும். சார் சார் இருங்க. இந்த மொட்டை தான் அன்னைக்கு செல்வத்தோட பைக்ல போனான். ஏன் இப்படி பாக்குறான்? எங்கடா ஓட பாக்குற? உண்மை சொல்லு, நீ செல்வம் ஆள் தானே? திவ்யா கொலைகேஸ்ல சந்தியாவ மாட்டி விட்டத நீ தானே? ஏய், இப்ப வாயை திறந்து சொல்ல போறியா இல்ல வாயை உடைக்கட்டுமா? இப்ப நம்ம வாயை திறந்தோம், இப்ப நம்மள உள்ள வச்சிருவானே. சொல்றேன் சார் சார் எனக்கு தான் தெரியாது சார். செல்வத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். நான் யாரோ செல்வம் யாரோ சார். அப்புறம் ஏன்டா அவன் கூட ஒன்ன பைக்ல போயிட்டு இருந்த? உண்மையை சொல்றா. செல்வம் ஒரு ஃபைனான்சியர் சார். அவன்கிட்ட பணம் கேட்டிருந்தேன் சார். அதுக்காக தான் தேடி போயிட்டு இருந்தேன் சார் அவன்கிட்ட பேசுறதுக்கு. நீ சொல்றது உண்மை? எங்க அம்மா மேல சத்தியமா உண்மை சார். நம்புங்க சார். நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே வரலையே. நீ இப்படிலாம் கேட்ட சொல்ல மாட்ட. உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன். அவங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா நீ உண்மையெல்லாம் சொல்லிடுவ. என்னது அண்ணன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? இவனுக்கு என்ன மரியாதை அண்ணன்? டேய் செல்வம் போன் எடுறா. என்ன மதி ஃபோன் பண்றான்? இவன் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்றான்? சொல்லு மதி, என்ன விஷயம்? இப்ப எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற? அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பார்த்துட்டு பைக்ல ஒருத்தன் ஃபாலோ பண்ணான்ல? ஆமா. அவன் என்ன இன்னைக்கு பார்த்துட்டானே. பார்த்துட்டானா? எதிரில் வந்து நின்ட்டானே. ஐயோ, அவங்கிட்ட மாட்டிக்கிட்டியாண்ணா? சந்தியா வீட்டுல சைனை திருடினது நீதான் உளறிட்டியாண்ணா? டேய், ஏதாவது சொல்லிட்டீன்னா உன்னால நானும் மாட்டிக்குவேன்டா. அப்புறம் போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிடும். டேய், நான் எஸ்கேப் ஆகணும்டா. நான் போனை கட் பண்றேன். என்ன வைக்கல இவன்? சொல்றா. யானை நான் சொல்றது கேளுண்ணே.
நீயா உன்ன கற்பனை பண்ணிட்டு இருக்காத. யானா பயந்து சாவுற? அப்புறம் நடந்தது என்னதான் முழுசா சொல்லி தொல்லிடா. அவன் கண்ணுல மண்ணை தூவிட்டு நான் எஸ்கேப் ஓடி வந்துட்டேன்னா. அப்பா சூப்பர் அப்பா. இப்பதான்டா நீ என் சிசியனே ப்ரூவ் பண்ணியிருக்க. டேய் ரொம்ப நல்லா வருவடா நீ. எனக்கு உன் வாழ்த்து வேணாம். உன் வாழ்த்து வச்சு நான் என்ன பண்றது? காசு இல்லாம டீ குடி கூட வழி இல்லாம இருக்கேன். முதல்ல காசு கொடு. நீ கொடுத்தா உன்னை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். உன்னை வந்து நான் இப்ப எங்க பாக்குறது? இந்த மதி நம்மள ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுக்குறானே. இவனை சும்மா விடக்கூடாது. இவனுக்கும் பாக்கெட்ல லெட்டரை வச்சு மணியை அனுப்புன இடத்துக்கு அனுப்பிச்சிட வேண்டியதுதான். நான் செல்வனா சதத்தையே காணா. சொல்றா. பேசாம சைலண்டா ஆகுற. நான் ஏதாவது இட விடமா யோசிக்கிறியா? என்ன காலி பண்ணணும்னு நினைச்சேன், அப்புறம் நடக்கிறத வேற. டேய் உன்னை ஏன்டா நான் காலி பண்ண போறேன்? உன்னால எனக்கு எவ்வளோ உதவி ஆகணும்டா. இன்னும் நீ எனக்கு செய்ய வேண்டிய காரியம் எவ்வளவோ இருக்குடா. உன்னை நான் எப்பவுமே விட்டுற மாட்டேன்டா. நீ எனக்கு கூட பிறக்காத தம்பி. நானும் உன்னை கூட பிறந்த அண்ணனை தான் நினைக்கிறேன். அதெல்லாம் சரி. இப்ப நான் உன்னை பார்க்க எங்க வரணும்? இப்ப நீ எங்க இருக்க? நான் சொல்ற இடத்த நோட் பண்ணிக்க. கொஞ்சம் சீக்கிரமா வா. சொல்லுங்க. சரி, நீ சொல்றதுக்கு வந்துடுறேன். பணத்தோட வந்துடுனா? சரி, நான் போனை கட் பண்றேன். வரியா மதி? உனக்கு பணமாடா வேணும்? வா, உன்னை பணமாக்குறேன். திவ்யா, தங்கம். அம்மா திவ்யா, இந்த பாட்டில் இருக்கிறத குடிச்சா அடுத்த செகண்டே நான் செத்துருவேம்மா. இதை இப்போ அப்பா குடிக்க போறேன். இதை குடிச்சதும் கொஞ்ச நேரத்திலேயே உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன். உனக்கு சந்தோஷம் தானம்மா? சத்யா, திவ்யா, என் கண்டுகளா, இந்த அப்பாவை மன்னிச்சிருக்கப்பா. என்னால இனிமே ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க முடியாது. நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் உயிருக்கு உயிரா நினைச்சேன். திவ்யாவையும் அல்பாயுசுல படுபாவிகளால பரிதாபமா போய் சேர்த்துட்டா. திவ்யா, நீ போனதுக்கு அப்புறம் இவ்வளவு நாளா அப்பா ஏன் உயிரோட வாழ்ந்தேன்னு நினைக்கிறியா? நான் எங்கம்மா உயிரோட வாழ்ந்தேன்? உயிர் இல்லாத ஜடமா ஒரு நடப்படமா தடமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுவும் எதுக்கு? எனக்கு என் 2 பிள்ளைங்க தடமா உலகம். சந்தியா, உனக்காகத்தம்மா அப்பா இவ்வளவு நாள் உயிரோட இருந்தேன். ஆனா இப்படி நீ என்ன தனியா தவிச்சு விட்டு ஜெயிலுக்கு போயிட்டியம்மா. நீ திரும்பி வரவே மாட்டேன்னு எல்லாரும் சொல்றாங்கப்பா. என் 2 பிள்ளைகளுமே போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் எதுக்காக வாழணும்? அதான் என் செல்ல குட்டி திவ்யா கிட்ட போலாண்டு முடிவு பண்ணிட்ட. என்ன மன்னிச்சிரு சந்தியா, தங்கம். அப்பாவை மன்னிச்சிருமா, மன்னிச்சிருமா.
ஏன் கண்ணு அப்பா இப்போ வந்துடுறேன். தோ, இப்போ உடனே வந்துடுறேன். தோ வந்துடுறேன். அப்பா வந்துட்டம்மா. தோ கொஞ்ச நேரம். திவ்யா இந்த வந்துடுறம்மா. முருகா டேய் ரவி, டேய் முருகா, உனக்கு என்ன பித்து பிடிச்சு போச்சா? அந்த வீட்ல இருந்தா இந்த மாதிரி மடத்தனமா ஏதாவது பண்ணிடுவேன் தான் உன்னை கட்டாயப்படுத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. இந்நேரம் நான் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? என்னடா ஆயிருக்கும்? நான் நிம்மதியா செத்திருப்பேன். இப்ப என்ன நடந்துருச்சு? நீ சாக துணிஞ்சிட்ட. இன்னும் என்னடா நடக்கணும்? நான் உயிருக்கு உயிரா நினைச்ச என் திவ்யாவை குத்தி கொண்டுட்டானுங்க. அவ கொலைய காரணம் காட்டி அவதான் கொலையாளிட்டு என் மூத்த மகளையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. அந்த ஆண்டவன் என் குடும்பத்துல என்னை மட்டும் தானே மிச்சமா விட்டுட்டு போயிருக்கா. அதான் அவர்கிட்டயே நேர்ல போய் ஏயா இப்படிலாம் பண்ற, நான் என்ன பாவம் பண்ணேன், என் பாவ கணக்க காட்டுன்னு நேர்ல கிளம்பலான்னு தான் சாக போன. அதுக்குள்ள நீதான் வந்து தடுத்துட்டியடா. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சாவுங்கிறது ஒரு முடிவே இல்லை. இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத மனுஷன் யார் இருக்கா சொல்லு? அளவுதான் வித்தியாசம், அவ்வளவுதான். இப்போ நீ செத்துட்டா சந்தியா என்னப்பா பண்ணுவா? பாவம், அவளை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளை பார்க்கவாவது நீ உயிரோட இருக்க வேணாமா? சந்தியா தான் ஜெயிலுக்கு போயிட்டாளாடா. ஜெயிலுக்கு போனா ஆயுசுக்கும் திரும்பி வரவே மாட்டான்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? பின்ன போப்பா, அறிவில்லாம பேசாத. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சந்தியா இன்னும் கொஞ்ச நாள்ல அவ கொலகாரி இல்லைன்னு நிரூபணமாகி சந்தியா வெளியே வரத்தான் போறா. ரவி, நிஜமாவாடா சொல்றேன்? என் சந்தியா வெளியே வந்துருவாளா? நிஜமாவே வந்துருவாளா? என் சந்தியா கண்டு வெளியே வந்துருவாளா? வரணும்டா, வரணும். வந்துருவா, வந்துருவாள்ல? வந்துருவாப்பா, வந்துருவா, வந்துருவா, வந்துருவா. முருகா, நிச்சயம் நீ கும்பிடுற தெய்வம் ஒன்னா சேர்ந்து சந்தியாவை கொலைகேஸ்ல இருந்து குற்றவாளி இல்ல நிரூபிச்சு வெளியே கொண்டு வந்துரும்பா. கொண்டு வந்துரும், கொண்டு வந்துரும். நான் கும்பிட்ட சாமி எல்லாம் என்னை கைவிடாது. கொண்டு வந்துரும், கொண்டு வந்துரும், கொண்டு வந்துரும்.